ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. ஆன்மீகம் என்பது ஆன்மாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இட் இஸ் நத்திங் டு டூ வித் எ ஃபிசிக்கல் பாடி. நீ ஏழையா பணக்காரனா, என்ன கேஸ்ட்டு, என்ன ரிலீஜனு, ஸ்டேட்டஸ், இதெல்லாம் ஆன்மீகத்தில், நிஜமான ஆன்மீகத்தில் இதெல்லாம் கிடையாது. இட்ஸ் ஆல் கனெக்டட் டு ஸ்பிரிட், ஸ்பிரிட் டு ஸ்பிரிட், அந்த மாதிரி. இப்போ யாருக்கிட்ட கனெக்ஷன் இருக்கோ அவங்க தான் அந்த மகான்கிட்ட வருவாங்க. இப்போ எங்கிட்ட வரணும்னு யாருக்கு பழைய கனெக்ஷன் இருக்கோ அவங்க எங்கிட்ட வருவாங்க. இப்போ எங்கிட்ட வந்தால் அவங்களுக்கு நல்லது நடந்துடும். இது தானாக ஒரு எப்படி நதி கடலை தேடி போதோ அந்த மாதிரியான ஒரு அனுபவம். திஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி பை யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸ். சும்மா புக்கிஷாக சொல்ல முடியாது இதை பற்றி. அங்கே சேரில் ஒரு பெரியவர் உட்காந்து இருக்கார் இல்லையா, அவர் பேர் கோவிந்தராஜன். அவர் போலீஸில் இருந்தார். அண்ட் அவருக்கு ஒரு விசித்திரமான ஹெட்டேக் இருந்தது. அதாவது 2 போலீஸ்காரங்க ஷூவை கழட்டிட்டு அவர் தலைமையில் நின்று மெரிக்கணும். அந்த மாதிரி 2-3 தடவை அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால அவரே ரிவால்வர் வச்சு சுட்டுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணார். ஸோ சம்பவம் காட் சேவ்டு. இப்போ அவர் கூட ஒருத்தர் இருந்தார். அவர் இங்கே பழனி காலனியில் பின்னால் வந்து சேர்ந்தார். இந்த மாதிரி பாபான்னு ஒருத்தர் இருக்கார் மலையப்பன் ஸ்ட்ரீட்டில் பிராட்வேல, நீங்கள் அவரை போய் பார்த்தீங்கன்னா இது நல்லாயிடும் அப்படின்னு. அவர் சொன்னார், நான் பார்க்காத வைத்தியமே கிடையாது, இன்னும் போய் இன்னொரு தடவை பார்க்கணுமா யாரையாவதுன்ட்டு. ஒரே ஒரு தடவை பாருங்கன்னு இவர் என்னை பார்க்கறதுக்கு வந்தார். 55 மலையப்பன் ஸ்ட்ரீட்டில். பிகேம் டோட்டலி ஆல்ரைட். நான் என்ன டாக்டரா, நான் என்ன மருந்து கொடுக்குறேன்னா, பிகேம் ஆல்ரைட். இது ஒரு எக்ஸாம்பிள். அது வரைக்கும் அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்காமே இருந்தது. ஆஃப்டர் ஹீ கேம் இயர் அண்ட் பிகம் ஆல்ரைட், அவருக்கு மதுரையில் இருக்கிற போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் பிரின்ஸிபால் வேலை கிடச்சிது. இன்னும் ப்ரமோஷன்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அவார்டெல்லாம் கொடுப்பாங்கள்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், பெஸ்ட்டு போலீஸ் ஆஃபீஸர், அதெல்லாம் கிடச்சிச்சு. ஸோ இதெல்லாம் அவரை பொறுத்த மாத்திரம் நடந்த விஷயங்கள். அவருக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஷி வாஸ் இன் லவ் வித் அனதர் பர்சன். அண்ட் அந்த பையன் வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. இப்போ இவர் சொன்னாராம், நீ அப்போ நான் நீலங்கரைக்கு வந்துட்டேன். நீலங்கரையில் பாபா இருக்கார் இல்லையா, அவரை போய் பாரு அப்படின்னு. அந்த பொண்ணு என்கிட்ட வந்தா. நான் சொன்னேன், சரி சாப்பிட்டு இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அந்த பையன் பாண்டிச்சேரி, அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. இதுதான் இவளோட ப்ராப்ளம். இவர் பாபா போய் பாருன்னாரு. நானும் ஒன்றும் சொல்ல, இங்கேயே பார்த்துக்கலான்னு. சாயந்தரத்துக்குள்ளே பையன் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துடுச்சு, கல்யாணத்துக்கு ஒத்துக்கலான்னு சொல்லிவிட்டு. அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகிட்டு இப்போ மஸ்கட்டில் இருக்காங்க. பையங்க எல்லாம் இருக்காங்க, ரொம்ப அங்கே செட்டில்டாகி இருக்காங்க. இப்படி அவங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கு என்ன தேவைப்படுறதோ அந்த மாதிரி எல்லாம் தானாகவே நடக்காங்க. நான் மந்திரம் பண்ணுறதில்ல, தந்திரம் பண்ணுறதில்ல, வாஸ்து சொல்கிறதில்ல, பரிகாரம் சொல்கிறதில்ல, மோதிரம் கொடுக்கறதில்ல, ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நீயா ஜாதகம் கொடுத்தா சும்மா பார்ப்பேன், இல்லை ஜாதகம் கூட எனக்கு தேவையில்லை. சித்தர்கள் நாங்கள்லாம். சித்தர்கள்னால் யார்? முன்னை விதியின் முடிச்சு அவிழ்த்து பின்னும் வரும் வினையின் வலையை பிசைப்பவர்கள். இதுக்கு முன்னால் எதனாலும் உனக்கு இந்த கர்மா வந்ததுன்னு பார்த்து அந்த முடிச்சு அவுக்கிறது. இப்போது நீங்கள் ஒரு நாடாக இருக்குது, அது முடிச்சு போட்டுன்னா பொறுமையாக அவுக்க வேண்டியிருக்கும். அது இன்னும் எதுவும் வராத மாதிரி, நாட்ஸ் வராத மாதிரி பண்ணணும் இல்லையா. முன்னை விதியின் முடிச்சை அவிழ்த்து பின்னும் வரும் வினையின் வலையை பிசைப்பவர்கள். ஒரு பாம்பு விஷம் ஏறாது இருக்கணும்னா ஒரு கட்டு போட்டுருவாங்க முதல்ல, அந்த விஷம் பரவாது இருக்கணுங்கிற மாதிரி. அது மாதிரி இன்னும் எந்த கர்மா உங்களுக்கு வராத மாதிரி செய்கிறது. இதெல்லாம் தான் சித்தர்களுடைய லட்சணம். சித்தர்கள்னால் யார்? தே ஆர் நாட் புரோகிதர்கள் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. வாஸ்து பரிகாரம் இதெல்லாம் சொல்கிற ஆள் கிடையாது. மைண்ட்லேயே என்ன வேணால் நினச்சா அதெல்லாம் சாதிக்கக்கூடியவர்கள் தான் சித்தர்கள். சிவனாவான் அவனே தான் சித்தன். சித்தன் யார் சிவனுடைய நிலை அடைஞ்சிட்டாங்களோ அவங்க தான் சித்தர்கள். சித்து என்பது செய்கரும சேர்க்கை அல்ல. துட்டு வாங்கிட்டு நான் உனக்கு கர்மா எடுத்துடுறேன், இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கிடையாது. சித்து என்பது செய்கரும சேர்க்கை அல்ல. சித்து என்பது கண்கட்டு வித்தை அல்ல.
சிவனாவான் அவனே தான் சித்தன். சித்தன் யார் சிவநிலையை அடைஞ்சிட்டாங்களோ அவங்க தான் சித்தர்கள். இப்போ எப்படி சித்தன் ஆகிறது அப்படின்னா சிவன் ஆகணும். சிவனாவான் அவனே, அப்போ நீ சிவன் ஆகணும். எப்படி சிவனாவ? அன்பே சிவமாவது அறிகிறார், அன்பே சிவமாவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். லவ் பெர்சானிஃபைடு, அது இருக்கு இல்லையா, அதுதான் சிவம்னு சொல்லக்கூடியது. இப்போ நான் இங்கே உட்காந்துன்னு இருக்கேன், உங்கள் யார்கிட்டையாவது நான் பார்ஷியாலிட்டி காட்டுறேன்னா எல்லோரையும் ஒரு மாதிரி தான் நடத்துவேன். எனக்கு ஏழையும் கிடையாது, பணக்காரரும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. அண்டு ஐ வில் டேக் மெட்டிகுலஸ் கேர் தோ ஐ எம் பிஸி. நீயே பார்த்த யாரோ லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, யாரோ குறை சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். கொஞ்சம் கூட ஒரு இரிட்டேட்டட் ஆக மாட்டேன், சிடுமூஞ்சியெல்லாம் காட்ட மாட்டேன், எல்லாத்தையும் பொறுமையாக கேட்பேன். யாரோ லெட்டர் கொடுத்தாங்க, அது இங்கேயே அவங்க எதிரிலேயே பச்சை கேச்சு கூட போட்டாங்க இல்லை. அந்த அளவுக்கு ஒரு டோட்டலி காம் கம்போஸ்ட் மைண்ட் இருக்கும். ஒரு தண்ணி இருக்குது, தண்ணி ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருந்தால் நீ சீப்பு வச்சு தலை கூட வாரிக்கலாம். அதில் தண்ணி கலங்கலாக இருந்தால் தண்ணியும் இருக்குது, உன் தலையில் 4 முடியும் இருக்குது, சீப்பும் இருக்குது, ஆனால் ஒன்றும் தலையெல்லாம் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் லெவல் இருக்குது. மைண்டை எதனாலும் பாதிக்கப்படாத, எதையும் பாதித்து விடாத. நீதர் வி வில் பொல்யூட் எனி திங் நார் வி வில் கெட் பொல்யூட்டட் பை எனி திங். நீ தலைகள்னு என்னாலே என்னை ஒன்றும் பண்ணிட முடியாது. வி நெவர் கெட் பொல்யூட்டட் பிகாஸ் வி ஹவ் கான்குவர்ட். எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த நிலைகளை நாங்கள் அடைகிறோம், சும்மா இல்லை. ஆறினாலும் அறிய ஒன்றா ஆதிசித்த நாதனை கூடி கூடி மனிதர் பண்ணும் புரளி புரளி பாருமே அப்படிங்கிறார். யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சித்தர்களை சுற்றி ஜனங்கள்லாம் நின்றுட்டு புரளி பண்ணுறாங்கன்னா கூடி கூடி மனிதர் பண்ணும் புரளி புரளி பாருமே அப்படிங்கிறார். ஸோ சித்தர்கள் என்பது ரொம்ப பெரிய நிலை. உலகத்தில் ஆன்மீகத்தில் பெரிய நிலைகள் பலது இருக்குது. அதில் ஒன்று சித்தர்கள். அவங்க யார்? சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள். தங்களுடைய மைண்டு சித்தம் இருக்கு இல்லையா, அதனால் எதை நினைச்சாலையும் அந்த தாட்டை மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய பவர் பெற்றவர்கள். இவங்க சித்தர்கள். யோகிகள்னால் யார்? வெளியில் இருக்கக்கூடிய காற்றையும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று நெருப்பு இருக்குது இல்லையா, இந்த இடத்துல நெருப்பு இருக்குது, நமக்கு இந்த இடத்துல காற்று இருக்குது, இந்த வெளியிலையும் காற்று இருக்குது, நெருப்பு இருக்குது. இந்த ரெண்டுக்கும் யார் ஜோடி சேர்க்குறாங்களோ, ஜோடி சேர்க்கறது, ஜோட்னா அப்படின்னா ஒன்று சேர்க்கறது. அப்போ யார் ஜோடி சேர்க்குறாங்களோ அவங்க தான் யோகிகள். யோகிகள் யோகிகள் தான் யோகர்கள், யோக நிலையை அடைஞ்சவன்றது. இப்படி ஒவ்வொன்றும் வேறு வேறு தான். டாக்டர் வேறு, என்ஜினியர் வேறு, யோகி வேறு, சித்தர்கள் வேறு. சிவசங்கர் பாபா யார் தெரியுமா? சித்த யோகி. ஒரு பக்கம் நான் சித்தர், ஒரு பக்கம் நான் யோகி, 2 வித்தையும் தெரியும். எங்கிட்ட இருக்கிற சித்தர் யார் அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலையில் இருக்கிறவர். இன்னொருத்தர் யார்? யோகின்னு சொல்லக்கூடியது திருப்பதியில் இருக்கக்கூடியவர். ஸோ ஐ எம் அ காம்பினேஷன் ஆஃப் திருவண்ணாமலை அண்ட் திருப்பதி டுகெதர். இதுதான் சித்த யோகின்றதுக்கு அர்த்தம். நிறைய பேருக்கு தெரியாது. சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்குது, சித்த சுத்தி உள்ளவனே சித்தையோ. யார் மைண்டில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லையோ, கிளாரிட்டியோடு இருக்காங்களா, அவங்க சித்தர், சித்த யோகிகள், சித்தர்கள். சர்வ சித்திகளும் பெற்றவனே சித்தயோகி. They all occult powers. They all powers. சினமெனும் குணம் மறந்தான் சித்தயோகி எங்கள். You can't irritate them. You can't make them angry. கோவத்தை சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்பொனையை சுடும். அந்த கோவம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே குலைஞ்சி போடுமா. அதனால் அந்த சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமடக்க கற்றாலும் அப்படின்வாங்க. கோவத்தை அடக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். அதை யார் கான்குவர் பண்ணிட்டாங்களோ அது பெரிய நிலை. யூ கான் இரிட்டேட் மீ. நான் இப்படி தான் உட்காந்துருப்பேன், என் மூஞ்சில் காரி துப்பினா கூட இப்படி தான் உட்காந்துருப்பேன். சிவசங்கர் பாபாவன்றோ சித்தயோகி, முக்தி தர வல்லவனே சித்தயோகி, முக்காலமும் உணர்வான் சித்தயோகி. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் எல்லாம் யாருக்கு தெரியுமோ அவங்க தான் அந்த சித்த யோகி என்ற நிலையை அடைகிறாங்க. நம்மக்கிட்ட ஸ்ரீவித்யா இருக்காங்க, ராமன் இருக்காங்க, எல்லாம் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நந்திதான்னு சொல்லி. அந்த பொண்ணுக்கு டாக்டர் ஆகணும். நான் சொன்னேன், நீ அமெரிக்காவில் டாக்டர் ஆனால் 14 வருஷம் ஆகும், நிறைய பணம் செலவாகும், நீ பேசாமல் உங்கள் தாத்தா வீடு இருக்கு இல்லையா மெட்ராஸுக்கு வந்துருன்ட்டேன்.
மெட்ராஸில் அவளை போய் மேக்ஸ் முல்லர் பவனில் ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்ஸ் ஜாயின் பண்ண சொன்னேன். 1 இயர் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்று சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டா. நான் சொன்னேன் நீ ஜெர்மனுக்கு அப்ளை பண்ணிப்பா அப்படின்னேன். ஜெர்மனில் அவளுக்கு சீட்டு கிடச்சிச்சு. அண்டு மெடிக்கலும் முடிச்சு போஸ்ட் கிராஜுவேட்டும் முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் 1 இயர் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான். அவன் வந்து பெரிய அளவுக்கு படித்து என்ஜினியர் ஆகிட்டான். அவன் தம்பி டாக்டர் ஆகிட்டான். அண்டு அந்த பையனை சூட் ஆகுமான்னு பார்க்க சொன்னான். கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு ஜெர்மனில் மாப்பிள்ளையோடு செட்டில் ஆகிட்டான். இவங்களுக்கு ஒன்றும் ஒர்க்கு இல்லை. இப்போ இவங்க பாட்டிக்கு ஜாலியாக அங்கே நம்ம இதெல்லாம் இருக்குது இல்லையா, கோயில் நரசிம்மர் அந்த 5 கோயில் இருக்குது, அங்கே பூஜை பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கான். அவர் ஒரு வாரத்துக்கு முன்னால் என்கிட்ட வந்து ரொம்ப டென்ஷனாக வந்தார். இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு 94 வயசு ஆகுது, எப்போ வேணால் போயிடுற மாதிரி இருக்குது, நான் ஹாஸ்பிட்டலுங்க வீட்டுக்கு அலைஞ்சின்னு இருக்கேன், நான் சபரிமலைக்கு போகணுன்னு கேட்டுனாங்க அப்படின்னு வந்தார். ஏன்னா ஏதாவது ஆகிப்போச்சானே ஒரு இவ்வளோ நாள் விரதெல்லாம் இருந்து ஒய்ஃபை வேறு கூட்டின்னு போகிறார் மலைக்கு. ஸோ விரதெல்லாம் இருந்தது வேஸ்ட் ஆகிடும் இல்லையா, அதனால் நான் சொன்னேன் நீங்கள் போங்க சார் பார்த்துக்கலான்னு. ஸோ இங்கேருந்து சபரிமலைக்கு போனார், சாமியெல்லாம் கும்பிட்டாரு, வழியில் கேரளா கோயிலெலாம் பார்த்தாரு. இன்றைக்கி காலையில் 11 மணி சில்லறைக்கு அவங்க அப்பா வந்து பாஸ்ட் அவே. ஸோ வி கேன் ஈவன் போஸ்ட்பான், அதாவது இல்லாமல் என்னாலையும் பண்ண முடியாது. ஐ கேன் போஸ்ட்பான், ஐ கேன் டெஃபினெட்லி போஸ்ட்பான் டெத். நிறைய பண்ணியிருக்கேன் நான். ஒரு ஃபேமிலி இருந்தது அசோக் நகரில். அப்போ அந்த அம்மா இல்லை நல்லா கட்டுக்கழுத்தி குங்குமம்லாம் வச்சுன்னு உட்காந்து இருந்தா. நான் சொன்னேன் இவங்க ஹஸ்பண்ட் எங்கே இருக்காருன்னு. அவர் கோமாவில் கிடக்கிறாரு, இங்கே அசோக் பில்லர்கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா, அங்கே இருக்கார் அப்படின்னு. கோமால்னா என்ன, நினைவிழந்த நிலையில் இருக்காரு. நான் அவரை பார்க்க வரேன்னு சொல்லி நானே வர வழியில் அவர்கிட்ட போனேன். போய் கட்டில் உட்காந்து இருந்தார் இல்லையா, அவரை சும்மா தொட்டேன். ஒரு 5-10 மினிட்ஸில் எந்திரிச்சு உட்காந்து அவர் தியாகராஜ பாகவதர் பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டார். நிஜம். அவங்க அப்பா வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலே இதுலேயே பெரிய போஸ்டர் இருந்தார், ஜெயராமன் சொல்லிட்டு. இது அடுத்த எக்ஸாம்பிள். ஸோ ஒரு சங்கல்ப மாத்திரத்தில் செய்ய முடியும், சில விஷயங்களை பண்ண முடியும். வி கேன் போஸ்ட்பான், டெத்து இல்லாமல் பண்ண முடியாது யாராக இருந்தாலும். பட் சில காரியங்கள் இருக்கும், காரணங்கள் இருக்கும். கர்நாடகாவில் மாண்டியான்னு ஒரு ஊர், அங்கே மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் ஓனர் அவர் பேர் சங்கரப்பா. அவர் சார்பில் அவருடைய ஷட்டகர் என்கிட்ட வந்தார், போரலிங்கையான்னு பேர். வந்து இந்த மாதிரி சங்கரப்பா ரொம்ப சிக்காக இருக்கார், அவங்க வீட்டில் 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், எப்படியாவது இன்னும் 1 வருஷம் அவர் உயிரோடு இருந்து கொஞ்சம் நடமாடுற மாதிரி இருந்தார்னா அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அப்புறம் என்னாலும் பரவாயில்லன்னாரு. நான் போரலிங்க கையை பிடிச்சின்னுட்டு 5 நிமிஷம் கழித்து அவர் நல்லா ஆகிட்டாருன்னு. அவர் இங்கே தான் எங்கிட்ட மண்ணடியில் கை பிடிக்கிறேன், அவர் இருக்குது கர்நாடகா மாண்டியாவில், அவர் நல்லா ஆகிட்டார் அப்படிங்கிறேன் நான். எக்ஸாம்பிள் சொல்ல. இதே நேரத்தில் வெங்கடாஜலம்னு ஒருத்தர் நோட்டரி பப்ளிக் அட்வொகேட்டு, அவங்க ஒய்ஃப் பேர் சங்கரி. அந்த அம்மா எனக்கு யூட்ரஸில் கேன்சர் இருக்குது, எடுத்துடணுன்றாங்க யூட்ரஸ்ஸான்னாங்க. நான் சொன்னேன் வேண்டியது இல்லைம்மா, அவங்க யாரும் மினர்வா டுட்டல் பரசுராமனுடைய டாக்டர்லாம், அதெல்லாம் எடுக்க தேவையில்லைம்மா, நான் மந்திரம்லாம் யாருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடாது, ஏன்னா என்னுடைய மந்திரங்கள்லாம் மேலே இருந்து வர்றது, மனுஷங்கக்கிட்ட நான் கற்றுக்கல எதையும். அதனால் நான் ஒரு அட்ரஸ் தரேன், 42 கண்ணதாசன் சாலையில் கண்ணு தெரியாத ஒருத்தர் இருக்கார், ரங்கராஜ நாயங்கார்னு பேர், அவருக்கு சரபமாமான்னு பேர். காஞ்சி பெரியவரே வந்து நீ மந்திர உபதேசம் கொடுக்கலான்னு அவருக்கு சொல்லியிருக்காரு. நான் சொன்னதாக அவர்கிட்ட போயிட்டு நீ பாலா திரிபுர சுந்தரி மந்திரத்தை வாங்கிட்டு அதை சேன் பண்ணிக்கிட்டே வா, உனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த அம்மா மந்திரம் வாங்குகிறாங்க, அதுக்கப்புறம் சேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தியானத்தில் ஒரு விஷன் கிடைக்கிது. ஒரு குட்டி பொண்ணு, ஒரு மிடில் ஏஜட், ஒரு ஓல்டு லேடி, 3 லேடிஸ் வராங்க. வந்துட்டு இந்த அம்மா கேட்குது நீங்கள்லாம் யாருன்னு. அதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம், சிவசங்கர் பாபா ஒரு உயிரை காப்பாற்ற சொல்லியிருக்காரு, நீ என் கூட வேணா வா அப்படின்றாங்க. ஸோ இந்த அம்மா அவங்கள பின்தொடர்ந்து போகுது. எல்லாமே இந்த சப்கான்ஷியஸ் விஷனில். ஒரு ஆள் ரத்த வாந்தி எடுத்துட்டுருக்கான் வாஷ் பேசினில். அந்த ஆள்கிட்ட போய் இந்த 3 தேவதைகளும் சொல்கிறாங்க, சிவசங்கர் பாபா உன்னை காப்பாற்ற சொல்லியிருக்காரு அப்படின்னு. நல்லாயிடலாம், ரத்தம் வாந்தி நின்று போகுது. நம்ம இன்னும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு நீங்களாம் யாருன்னு, எங்கள் பின்னால் வா அப்படிங்கிறாங்க.
இந்த அம்மா போகிறாங்க. ஒரு பெரிய மண்டபம், ஒரு சபை, ராஜ்யசபை மாதிரி. அதில் தேவர்கள் மாதிரி நான் சொல்கிறத விட இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது, நான் ஒன்றும் புதுசாக கட்டி சொல்கிறதில்ல. ஷீரடியே மன்னடி. அவர்கள் மிகப்பெரிய அழகான மண்டபத்திற்குள் நுழைந்தார்கள். அழகான முத்துக்களாலும் மாணிக்கங்களாலும் பூவாலும் அலங்கரிக்கப்பட்ட மண்டபம். அதில் மிக அழகாக ஆடைகளை உடுத்தி கிரீடங்கள் தரித்து தேவர்களாக காட்சியளிப்பவர்கள் அமர்ந்திருந்தார்கள். சினிமாவில் காட்டுவது போல இருந்தது. இதோ அங்கு பார் என்றார். அங்கு பெரிய சிம்மாசனத்தின் மேல் கால் போட்டு விஸ்வரூபம் எடுத்து அமர்ந்திருப்பது யார்? ஷீரடி பாபா. ஒரு நொடியில் அவர் மறைந்து அங்கு சங்கரன் அமர்ந்திருந்தான். எனக்கு பரவசமாகிவிட்டது. பாபா, உன்னை யார் என்று இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன் என்று சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினேன். ஷீரடியும் மன்னடியும் ஒன்றே என்று அறிந்து கொண்டேன். ஒரு உதாரணம், இந்த ஒரே நேரத்தில் எவ்வளோ வேலை நடக்குது பாரு. போரலிங்காவுடைய சட்டகரை காப்பாற்றணும், இந்த அம்மாவுக்கு ஃபைப்ராய்ட் சுமாராச்சு, அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி பண்ணணும். அண்ட் வி ஹாவ் டு கிவ் அர் எக்ஸ்ட்ரா நாலேஜ் அபவுட் ஹவு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒர்க்ஸ். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ அதே குடும்பத்தில் நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன் தெரியுமா? அந்த குடும்பத்துலேயே நிறைய பண்ணியிருக்கேன் நான். ஒன்று இந்த அம்மாவுக்கு க்யூர் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க பையன் ஒருத்தன் இங்கே ஒரு ஸ்கூலு பெசன் நகர்லேயோ அடையார்லேயோ ஸ்கூலுக்கே சைக்கிள் செயினோடு தான் போவான். எப்போ பாரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்ககிட்டலாம் உட்காந்துட்டு ஒரு மாதிரி பொறுக்கி ரவுடி மாதிரி ஆகி போயிட்டான். அப்போ அந்த ஸ்கூல் பிரின்ஸிபால் இல்லையா, அவர் வீட்டுக்கு லெட்டர் அனுப்பிச்சிட்டாரு. இந்த பையனுடைய டிசியை நான் அனுப்பிச்சிட்டேன், இனிமேல் இது விஷயமா பேசுறதுக்கு நீங்கள் என்கிட்ட வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பையனை யாரும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி என்கிட்ட வந்தாங்க, நான் சொல்கிற மாதிரி பண்ணுமா அப்படின்னும். இந்த மாதிரி நேராக போச்சு. பிரின்ஸிபால், நான் தான் வர வேண்டான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன் வந்தீங்க அப்படின்னு. சார் அதுக்காக இல்லை சார், என்னுடைய பையனால் உங்கள் ஸ்கூலுக்கு எவ்வளோ கெட்ட பேர் சார். மெனவா டுட்டோரியல் பரசுராமனுடைய பேரை இப்படிலாம் இருப்பான்னு யாராவது கற்பனை பண்ணியிருப்பாங்களா, அதனால் உங்கள்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். உடனே பியூன் போய் ஒரு கொக்கோ கோலா வாங்கிட்டு வா அப்படின்னு கொடுத்துட்டு, இந்த காலத்து பசங்கள்லாம் இப்படித்தாம்மா இருக்குது, என்ன பண்ணுறது, நான் ஒன்று பண்ணுறேன், உங்கள் ஆற்றுக்கு ஒரு 75 மார்க் போட்டு அவனுக்கு ப்ரமோட்டட் டிசி அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் தயவு செஞ்சு வேறு ஸ்கூல் பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ சால்வ்டு. அதுக்கப்புறம் வேறு ஸ்கூலுக்கு போனானா இல்லையா. இது ரெண்டாவது. அவருக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து சிட்டாடல் ஃபைன் ஃபார்மசிட்டிக்கலில் இருக்கிற ஃபினான்ஸ் மேனேஜர் பொண்ணு பார்க்கறதுக்கு வரான். அந்த பொண்ணு பேர் சந்தியா. அவளுக்கு க்ரானிக்கல் ஆஸ்துமா. அது வந்தால் மூஞ்செல்லாம் அப்படியே கண்ணில் தண்ணி வந்து வீங்கிடும், பர்மாக்காரங்க மூஞ்சி மாரி ஆகிடும். பொண்ணு பார்க்க வர்றதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாலே இது ஆகிப்போகுது. எனக்கு ஃபோன் போடுறாங்க, சரிம்மா இரு நான் வரேன் அங்கன்னு. அவங்க வீடு எங்கே தான் பேசுகிறாங்க இருந்துச்சு. போகிறேன். அந்த பையன் பொண்ணு பார்த்துட்டு போகிற வரைக்கும் 2 ஹவர்ஸு அவளுடைய ஆஸ்துமா இருக்குல்லையே, அந்த க்ரானிக் ப்ராப்ளம், அதை நான் வாங்கிட்டு காமாக உட்காந்துருந்தேன். பையன் பொண்ணு பார்த்தான், ஓகே பண்ணாங்க, கல்யாணம் ஆகிப்போச்சு, அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ இது அடுத்தது எப்படி பண்ண முடியுன்றதுக்காக அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு 45,000 ரூபா ஷார்ட்டேஜ் ஆகுது கல்யாண செலவில். அப்போது இந்த மாதிரி பணம் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு சார், என்ன பண்ணுறது தெரியலன்னு. பரவாயில்லம்மா, என் பொண்ணு கல்யாணம்னா செலவு பண்ணுவோம் இல்லையா, நான் கொடுக்குற 45,000 கொடுத்தேன். வித்தின் ஜஸ்ட் லைக் தட் கொடுத்தேன் நான் 45,000. அதுக்கப்புறம் ஒரு பரசுராமனுடைய ஏதோ ஒரு ராயல்ட்டி வர வேண்டியிருந்தது ஃபாரினில். அவர் நிறைய புக்கெல்லாம் போடுவார், நோட்ஸு இதெல்லாம் போடுவார் இல்லை, மினவால் டுட்டோரியல் பரசுராமன். ஸோ அது ஒரு 2 லட்சம் ஆச்சு. அந்தம்மா என்கிட்ட சொன்னாங்க, 2 லட்சம் வந்திருக்கு, இதை வச்சு நான் நகையை மீட்டுடலான் இருக்கேன் அப்படின்னு ஆரம்பித்தா. நான் சொன்னேன், ஏம்மா சம்மந்தமே இல்லை, நான் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு 45,000 கொடுத்தேன், அதை திருப்பி கொடுக்கணும்னு தோணவே இதுதான் ஜனங்க, இதுதான் ஜனங்கன்றதுக்காக சரி, எனக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம். இது ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு சௌமியான்னு பேர். அவள் வேறு கேஸ்ட்டில் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க வீட்டில் ஒத்துக்கலை. நான் சொன்னேன், பரவாயில்ல பண்ணி வைங்க, பொண்ணு வக்கீலுக்கு படிச்சிருக்கா, அவள் கட்டிக்கு போகிற பையனும் நல்லாவெல்லாம் படிச்சிருக்கான், இதில் கேஸ்ட் எங்கே வந்ததுன்னு சொல்லி இங்கே தான் தாம்பரத்தில் ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணி வச்சோம். இவ்வளவும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதாவது உனக்கு ஒவ்வொன்றா நான் சொல்கிறதெல்லாம் ரெக்கார்டு இருக்குது, நானும் வாய் சும்மா வடை சொல்கிறேன், எல்லாம் எனக்கு மைண்டில் இருக்கும். எனக்கு பயங்கர மெமரி போகிறோண்டு பை காட்ஸ் கிரேஸ். இன்சிடெண்ட் ஆஃப்டர் இன்சிடெண்ட் என்ன நடந்தது ஒரு லைஃப்பில், என்கிட்ட வர்றவங்க லைஃப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க மறந்து போடுவாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கும், அவங்க மறந்து போயிடுவாங்க. அது என் தப்பு கிடையாது.
அதனால் ஆன்மீகன்றது ஒரு பெரிய சமுத்திரம். இதை பற்றி தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. நிஜமான ஆன்மீகம் செய்யணும்னா ஒரு பரமாச்சாரியார், ஒரு ராம் சரத்குமார் சாமி அந்த அளவுக்கு போகணும். இந்த ஜாதகம், ஜோசியம், தகுடு, மோதிரு, பரிகாரம்லாம் பார்த்துக்கிட்டு சொல்கிறவனால ஒன்றும் சொல்லாமல் பிளானட் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போவோம். இந்த பிளானட்டை மாத்திர வித்தை இருக்கு இல்லையா, அது மகான்களுக்கு தான் பாசிபிள். யோகிகளாலும் சித்தர்களாலும் தான் முடியும். ஜாதகம், ஜோசியம் பார்க்குறவனால இல்லை ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலராலெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய சீரியஸான சப்ஜெக்ட். மக்கள் ஒரு மகான்கிட்ட போகிறாங்கன்னா அது காரணம் இருக்கும். விட்டுக்குறை தொட்டக்குறை இல்லைன்னா எங்கேயோ 40 கிலோமீட்டர் தள்ளி கேளம்பாக்கத்தில் உட்காந்துன்னு இருக்கேன். இப்போ எப்படி வர முடியும் ஜனங்க? நீயே யோசனை படிப்பார் இல்லையா? அப்போ ஏதோ ஒரு பாக்கி சாக்கின்னுவோம். கோடிசாமி அப்படி தான் சொல்லுவார். கோடிசாமின்னு ஒரு மகான் இருந்தார் பொறைப்பாளத்தில். 400 வருஷம் உயிரோடு இருந்தார். ரொம்ப பெரிய நிலை. நான் மகேந்திரகிரி காட்டுக்கெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். போயிட்டு சாமி நான் மகேந்திரகிரிக்கு போயிட்டு வந்தேன்னு அவர்கிட்ட, எனக்கும் கூடங்கெல்லாம் போகணும், இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் பாக்கி சாக்கி பைசல் பண்ணிட்டு போகலான்னு உட்காந்து இருக்கிறேன் அப்படின்னார். அப்போ இந்த பைசல் பண்ணுறதுன்னா என்ன? ஒரு மகான் இதுக்கு முன்பிறவிகளில் கடவுளை தேடி ஞானத்தை தேடி அலைஞ்சின்னு இருந்தபோது அவனுக்கு ஒரு வேளை சோறு போட்டவங்க, ஒரு வேஷ்டி வாங்கி கொடுத்தவங்க, ஒரு வீட்டு திண்ணையில் படுத்துன்னு போன்னு சொன்னவங்களாம் இந்த உலகத்தில் இருக்காங்க. வெட்டக்குறை தொட்டக்குறை தானே வராங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு பிறவியில் வேறு இவ்வளோ நிலைகளை தொடர்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா? அதனால இவங்க அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணி ஆகணும். இல்லைன்னா இவங்களும் பேக் ஆஃப் எல்லாம் பண்ண முடியாது. கடன் கழிக்கிற வேலை தான் இதெல்லாம். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை பையன், அந்த ஊரில் யாரோ ஒரு மணிக்காரர் இருப்பார், மொழியாரோ நாயுடுவோ ரெட்டியாரோ. டேய் நீ நல்லா படிக்கிறடா, எங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கூடா, புக்கு நோட்ஸ் எல்லாம் நான் வாங்கி கொடுத்து ஃபீஸ் கூட நான் கட்டிக்கிறேன்டா அப்படின்னு இருப்பார். இவன் அவருடைய ஹெல்ப்பில் படிச்சிருப்பான். படித்து பெரிய ஆளாகி கலெக்டர் ஆகிட்டுருப்பான். அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கலெக்டராக வரான். அண்ட் லைனில் எல்லோரும் மகஜர் வச்சு நிற்கிறாங்களே கலெக்டர்கிட்ட கொடுக்கலான்ட்டு. அப்போ அந்த கலெக்டர் கார் விட்டு வரும்போது பார்த்து சீட்டில் போய் காலிங் பில் அடிச்சு, அங்கே வந்து இந்த மாதிரி மொழியார் ஒருத்தர் இருக்கார், பச்சை வயசு கட்டி நின்றுக்கிறப்பார், கூட்டணுவான்னு. அவர் வந்த உடனே இந்த ஆள் எந்திரிச்சின்னுவான் கலெக்டர். ஐயா நல்லா இருக்கிறீங்களா, உட்காருங்க. அவர் உட்காந்த உடனே தான் கலெக்டருக்கு வரும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு. இவருக்கு ஒன்றுமே புரியாது. எதுக்கு கலெக்டர் நம்மளை கூப்பிட்டான், எதிரில் நிற்கிறான், உட்கார சொல்கிறான், டீ சாப்பிட்றீங்களான்றான் அப்படின்னு டென்ஷனில் இருப்பேன். நீ அது சொல்ல எனக்கு தெரியுதுங்களா, நான் தாங்க 3வது முன்சாமி நாயக்கர் பையன், நீங்கள் தான் என்னை படிக்க வச்சுங்க, அதனால தான் நாங்கள் கலெக்டராக இருக்கிறேங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னும். அவன் எவ்வளோ யோகியனாக இருந்தா, எப்பயோ ஒரு சோறு போட்டாலும் ஞாபகம் வச்சுன்னு கியூவில் நின்று கூட கூப்பிட்டு நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லுவான். அந்த மாதிரி தான் இந்த மகான்கள் கூட. ஏதோ ஒரு பிறவியில் நீங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்க, அதுக்கு அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறாங்க. செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து நான் இழைத்தேனுங்கிற மாதிரி எவ்வளோ பிறவிகள் தானாலையும் உங்களுக்கு அவங்கள தெரியாது, அவங்களுக்கு உங்களை தெரியுது. அதனால் நீங்கள் வர்ற மாதிரி ஒரு ஆத்ம சங்கல்பம் இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட போனால் உங்களுக்கு நல்லது ஆயே ஆகணும். இப்போ காக்கா உட்கார போது பனைமரம் ஒழிஞ்சா, இல்லை பனைமரம் விடுற நேரத்தில் காக்கா உட்காந்துச்சான்னு யாருக்கும் தெரியாது. உன் ப்ராப்ளம் எங்கிட்ட வந்ததுனால தீஞ்சா, இல்லை தீர வேண்டியதுனால எங்கிட்ட வந்தியா, இது யாருக்கும் தெரியாது. இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது ஆன்மாக்கள் சம்பந்தப்பட்ட பாஷை. அண்டு இது வந்து சாதாரண நிலையில் இருக்கிறவனுக்கு புரியாதுன்னு நான் 100 தடவை சொல்லிட்டேன் உனக்கு. ஸோ எனிஒன் ஹூ கம்ஸ் டு மீ கம்ஸ் பிகாஸ் ஆஃப் சம் கம்பல்ஷன்ஸ். ஏதோ இருக்குது, இல்லாத யாரும் வர்றதில்லை. என்னால் ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். எப்படி இந்த ஆன்மீகம் தொடர்புகள் வருது, ஏன் ஒருத்தர்கிட்ட போனால் நல்லாகுது, இது எல்லாத்துக்கும் பெரிய ரீசனிங் அண்ட் ரைம்ஸ் இருக்குது. அனுபவத்தில் தான் அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன? வித் சர்டன் ஹேப்பனிங்ஸ் இன் யுவர் லைஃப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். அவர் அனுபவம் அவர்தமை அறிவது. ஸோ வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? It is an additional knowledge which you gain by certain happenings, ups and downs, or joy and sorrows in your own life. இப்படி தான் ஆன்மீகம் என்பது. ரொம்ப பெரிய பாஷை. அவர் பார்த்ததுனால எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு. அதனால் இந்த அங்கே தொடங்கி இவ்வளோ சொல்லியிருக்கேன். பெரிய சப்ஜெக்ட் இது. சமரஷ்னால ஒரு 5-6 புக்கு இருக்கும். சரணம் அபயம் ஐஸ்வர்யம் வால்யூம் 1 to 6 இருக்கும். அதை படிச்சுப்பார். எவ்வளோ பேருடைய லைஃப்பில் எப்படியெல்லாம் நான் பூந்து விளையாடி இருக்கேன்றதெல்லாம் வந்து ரெக்கார்டு இருக்கும்.
எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவங்க கைப்பட எழுதின இதெல்லாம் இருக்கும், அந்த ஃபைலில் போட்டு வச்சுருப்பாங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் எல்லாம் ஃபைலில் போட்டு வச்சுருப்பாங்க. நிறைய பேர் குழந்தையே இல்லாத வந்திருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை வந்திருக்கும். அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு யூட்ரஸே எடுத்துட்டாங்க, பாபா சொன்னார் 8 பழம் கொடுத்து சாப்பிடுனாரு, குழந்தை வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியலன்ட்டு. யூட்ரஸ் எடுத்தவங்களுக்கு எப்படி குழந்தை வந்துச்சு? திருச்சியிலேருந்து ஷோபான்னு ஒரு மேடம் நான் பெசன் நகரில் இருக்கிற போது வந்தாங்க. நீலங்கரையில் இருக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு கன்சீவ் ஆகி டெலிவரி. நீ பழைய தேவநிலா ப்ரோக்ராம் டிவியில் டெலிஃபோன் பண்ணி சார் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பார், அதில் குழந்தையோடு வந்து அந்தம்மா வாட்சிங் பண்ணியிருப்பான். மாதிரி நிறைய ஆன்மீகத்தில் அற்புதமான விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் மக்களுக்கு நம்பிக்கை வர்றதில்லை. ஜனங்களுடைய ப்ராப்ளம் என்னென்னா, நாய் பெற்ற தெங்கம் பழம்னுவாங்க. ஒரு தேங்காய் இருந்தால் நாய் சாப்பிடாது, அதை சும்மா காலில் வச்சுன்னு வாயில் உருட்டிக்கின்னு சுற்றிக்கின்னே இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆன்மீகத்தில் வருகிற சாதகர்கள் கூட, சீக்கர்ஸ் என்ற வார்த்தையை சொல்கிறேன் நான், அவங்களும் அப்படி தான், எதையும் நம்ப மாட்டாங்க. இப்போ என்னை விட்டுதல், நான் பேண்ட்டு ஷர்ட்டு, இப்போ காஞ்சி மகாபெரியவர் எல்லாத்தையும் விட்டு உக்காந்துக்கிறாருல பாவம். ஒரு 12 வயசில் வந்து 88 வருஷம் சாமியாகி உக்காந்துக்கிறாரு. நீ அவரை எந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணாலும் தப்பே கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் வாழைப்பழ சத்துமாவும் உணர்ந்த திராட்சையும் சாப்பிட்டு காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லோரும் கண்ணெதிரிலேருந்து தான் உட்காந்துக்கிறார். அவர் குளிக்கிறது, டாய்லெட் போகிறதுலேருந்து எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரை எத்தனை பேர் நம்பினானுங்க? என்னை விட்டு தருப்பா, அவர் எவ்வளோ நேர்மையான மனிதர், அவரும் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்ததே கிடையாது. எத்தனை பேர் அவரை நம்பினாங்க இல்லையா? இவன் நம்பாதிருக்கிறதுக்கு காரணம் கண்டுபிடிமா? யார் போனால் உனக்கு என்ன வேணும், அது நடக்குதா இல்லையா, அதானே நீ பார்க்கணும். அவர் பாப்பானா பிறந்தது அவர் தப்பா இல்லையா? அது அவருடைய தப்பா? என்னன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வு இல்லை, செயலன்றி கொன்ற மகருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு முட்டாள்தனம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால் நீ அவங்க வீட்டுக்கிட்ட போய் போகாத என்கணமானு தடவி கூட்டினா வர முடியும்? நன்றி இருந்தால் நீ உருப்பட போகிற. when you are gained so much of experience, ஏன் உனக்கு நன்றி வரமாட்டேன்னுது? நான் உங்கள்கிட்ட எதையாவது கேட்டிருக்கேனா, காலெல்லாம் வாங்கியிருக்கேனா? எல்லாருக்கும் நான் தான் வாசல் பண்ணின்னு உட்காந்துக்கிறேன். அப்போ என்னை நம்பாது இருக்கிறதுக்கு ஒன்று காரணமே இல்லையே. நம்பாது இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா? அப்போ ஏன் வரீங்க, ஏன் ஓடி போகிறீங்க? இதுதான் ப்ராப்ளம். நான் கடலில் மேலே கை போட்டால் இலத்தலை, கொஞ்சம் கீழே போனாக்கா புழு பூச்சி சின்ன மீன், அது கீழே போனால் சொரா மீன், விலாங்கு மீன், அதுக்கு கீழே போயினே இருந்தானாக்கா பெட்ரோல், அதுக்கு கீழே போயினே இருந்தால் தங்கம், அதுக்கு கீழே போயினே இருந்தால் வைரம். அப்போ சிவசங்கர் பாபா போன்றவர்கள் ஒரு பரமாத்மாவினால் நிரப்பப்பட்ட சமுத்திரங்கள். அண்டு நீ வந்த ஏதோ கல்யாணம் ஆகலை, குழந்தை பார்க்கணும், ஒரு வீடு வாங்கிக்கணும், கார் வாங்கணும், கடன் தீரணும்னு வந்தியானா அது இலத்தலை, புழு பூச்சி, அதுவே பெரிய விஷயம். போயிட்டேன்னா எனக்கு என்ன ஆகுது? நீ கடைசி வரைக்கும் என்கிட்ட இருந்து பாரு, தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ கேன் கிவ், விச் அதர்ஸ் கேனாட் கிவ். ஸோ இது பெரிய சப்ஜெக்டு. ஏதோ அந்த சாரை பார்த்ததுனால இந்த சப்ஜெக்ட் பேசுகிறேன். இல்லைன்னா நார்மலாக அவங்க எதனா கேள்வி கேட்பாங்க, அதுக்கு ஏதோ பதில் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எழுறான்னா வைண்ட் அப் பண்ணிவிடுவேன். அடுத்த கேள்விக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு ஆன்மீகத்தில். ஏதோ கடவுள் இந்த பவரை கொடுத்துருக்காரு, அவர் நம்மளை நம்பி கொடுத்த பவர் வீணாகக்கூடாதுன்னு செஞ்சுன்னு இருக்கேன். இல்லைன்னா இந்த ஜனங்க அவங்க செய்கிற துரோகம், அவங்களுடைய அன்கிரேட்ஃபுல்னஸ், இதெல்லாம் பார்த்தா ஒரு நிமிஷம் கூட குப்பை கொட்டணும்னு தோணவே தோணாது. இந்த வேலை ஒரு தேங்க்லெஸ் ஜாப். நீ தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்குற மாதிரி நம்ம ஓசி சாமியார் நம்மளும் இவன் ஆராய்ச்சி பண்ணின்னு உக்காந்து இருப்பான். இவர் ஏன் காவி கட்டலை, இவர் ஏன் பேண்ட்டு போட்டுக்கிறாரு, இவரே அந்த குழந்தைக்கு பழம் கொடுத்தாருன்னு. குழந்தைக்கு பழம் கொடுத்தா தப்பாடா நாயே? சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிశ్చலதத்துவம், நிశ్చலதத்துவே ஜீவன் முக்தி. பஜகோவிந்தத்தில் ஆதிசங்கரர் பாடிய இந்த ஸ்லோகத்தில் நல்லவர்களின் சகவாசம் ஒரு பற்றற்ற தன்மையை உண்டாக்குவதாக விளக்கம் தரப்படுகிறது. நல்லவர்களின் சகவாசம் எவ்வாறு ஒரு பற்றற்ற நிலையை உருவாக்குகிறது என்று விளக்கி அருளுமாறு. யாருக்காவது தெரிஞ்சோ தெரியாமலோ முருங்கை மரத்தடியில் படுத்திருப்பாங்க கிராமத்தில், அவங்களுக்கு வியாதி வந்துடும். முருங்கை மரத்தினுடைய காற்று நல்லது கிடையாது, அதுக்கு அடியில் தெரியாமல் படுத்திருந்தால் வியாதி வந்துடும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? ஒரு 6 மாதம் முருங்கை மரத்தடியில் இருந்திருந்தான்னா அடுத்த 6 மாதம் அவனை வேப்ப மரத்தடியில் போடணும்.
அப்போ தான் அந்த வியாதி நல்லாகும். இட் கேனாட் பி க்யூர்ட் வித் யுவர் மெடிசன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அந்த மாதிரி நிஸ்ஸங்கத்துவம்னா என்ன? உருப்படாமல் சுற்றின்னு இருக்கிறது. அது முருங்கை மரம். அதில் இருந்தவன் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி வர வேண்டியிருக்கும். வந்து 4 நல்ல விஷயம் செஞ்சுக்கணும், இவ்வளோ இருக்கா ஆன்மீகத்தில்னு புரியணும், சாமியை கும்பிடணும், இதெல்லாம் வரும், தானாகவே வரும். இது என்ன சத்சங்கம்னு பேர். அண்டு எவன் ஒருத்தன் அந்த 6 மாதத்தை தாண்டுற அளவுக்கு தம் கட்டிடுறானோ சத்சங்கத்தில், அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் நமக்கு இருந்த வியாதி நல்லா ஆயிடுச்சுங்கிற மாதிரி, நமக்கு இருந்த குறை எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு. அதனால் அடியார் உரமும் அரண் நாமமும் அன்புமன்றி படி மீது வேறு பாங்கும் உள்ளதோ. படின்னா பூமி. இந்த உலகத்தில் 3 தான் நல்ல விஷயம். ஒன்று, ஒத்த தொண்டரோடு கூட்டு கண்டாய்ங்கிற மாதிரி நல்ல பக்தியில் இருக்கிறவங்க கூட ஒன்றா இருக்கிறது, அடியார் உறவு. அடுத்து என்ன? சிவனுடைய பேரை ஞாபகம் வச்சுக்கிறது, அரண் நாமம். நாமம்னா பேர். அன்பு, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கிறது, கோபத்தை விடுறது, விருப்பம் விடுறது, இதெல்லாம். இப்போ இந்த 3 இருந்தால் உலகத்தில் இதை விட பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் கடவுள்கிட்ட இருக்கிறவங்களுக்கு நம்ம ஊரில் என்ன பேர்? அடியவர்கள். அடியவர்கள்னா யார்? பகவானுடைய பாதங்களை பற்றியவர்கள். பற்றுக்க பற்றற்றான் பற்றினை, எந்த பற்றும் இல்லாத கடவுளுடைய பாதங்களை பற்றுவது. பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் அரகரா என்று அறற்றான் இல்லே. நீ செஞ்சுக்கிற பாவமெல்லாம் போனோன்னா அரோகரான்னு சொல்லி சதம் போட்டுன்னு உக்காந்துருந்தாரு. ஈசனை எந்த இணையடி நீழல் அப்படின்னு அர்த்தம். அப்போ வைஷ்ணவத்தில் கூட என்ன சொல்லுவாங்க? அடியோங்கள் அடியோங்கள் அடியோங்களே, நுமது தாதை தாதை எமது தாதை தாதை நும்ம தாதும் அவனன்றி வேறில்லேன். வைஷ்ணவம் தேவாரத்தை விட திருவாசகத்தை விட 4000 சிவபிரபந்தம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். 4000 பாட்டு தான், 12 ஆழ்வார்கள் தான் பாடியிருக்காங்க. இதாவது 63 நாயன்மார்களை பற்றி. அதில் ரொம்ப நல்ல விஷயமெல்லாம் இருக்கும். என்ன சொல்கிறாரு? நுமது தாதை தாதை, உங்கள் தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா. என்ன தாதுன்னா என்ன? அந்த ரா மெட்டீரியல்னு அர்த்தம். நுமது தாதை 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 எமது தாதை தாதை தாதை. இது 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 2 பேரும் ஒரே ஆள் தான் அர்த்தம். அதே பகவான் தான். உனக்கும் கொள்ளு 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 தாத்தா, எனக்கும் கொள்ளு 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 தாத்தா அப்படின்னு அர்த்தம். இப்படி வாழையடி வாழையென ஒரு வள்ளல் திருக்கூட்டம்னு சொல்கிறது இதுதான். இப்போ பாதம் மலர் மீது போத மலர் தூவி வழிபடும் அன்பர்கள் தம்பிரானே. யார் கடவுளுடைய பாத மலர்கள் இருக்கின்ற இல்லையா, அது மேலே பூவை போட்டு கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு பாத மலர் மீது போத மலர்னா பாடுறது தூவி வழிபடும் யார் கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு தம்பிரான்னா ஃப்ரெண்டாக இருப்பாராம் சாமின்னு சொல்லக்கூடியது. இப்போ பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து வீடும் பேரும் அளிக்கும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா பகழி கூத்தர். யாரெல்லாம் நம்புகிறாங்களோ பேராதரிக்கும் அடியவர்கள் பக்தர்கள், பிறப்பை ஒழித்து, அவங்களுக்கு பிறப்பே இல்லாமல் பண்ணுவாராம் சாமி, ஆனால் நம்பணும். பேராதரிக்கும் அடியார்தம் பிறப்பை ஒழித்து வீடும் பேரும், வீடு பேர் அப்படின்னா இந்த உலகத்துக்கு சுகங்கள் மோட்சம் 2ஐயும் கொடுக்குறானா. இப்போ சரணமானால் தன் தாழ் அடைந்தார்க்கெல்லாம் அப்படின்னா வாழ்கிற காலத்தில் காலை பிடிக்கணும். மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் உடனாகவே இல்லாதது என், வைகுந்தத்திலே இடம் போட்டு கடவுள் காத்துன்னு இருப்பாரான் வரமாட்டியான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பக்திங்கிறதும் கடவுளுடைய பாதங்களை பற்றி கொள்வது என்பதும் சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள்லாம் இப்போது கோயிலில் வந்து 7-16க்கு உக்காந்துருக்கீங்க, என்ன நஷ்டம்? கொஞ்சம் பாட்டெல்லாம் பண்ணாங்க, சாண்டிங் பண்ணாங்க, சாமி இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். நீ திருப்பதி போனாலும் இதே சாமி தான் அங்கே இருக்குது, இங்கே எவ்வளோ நேரம் வேணாலும் நீ சாமியை பார்க்கலாம், காத்தோட்டமும் வச்சுருங்க. திருப்பதியில் நீ க்யூவில் நின்று இடிச்சு பிடிச்சி சாமியை பார்க்க போகிற நேரத்தில் மூடே ஆஃப் ஆகிடும். என்ன ஒரே கச்ச 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 கச்சான்னு இருக்கும், ஜர்கண்டி தாங்க. இங்கே எவ்வளோ நேரம் என்ன சாமி கொண்டு போய் அதே சாமி தானே, அக்கடை உண்டு வெங்கடாஜலபதி இக்கடை உன்னாடு கும்பிட்டு யாரும் ஒன்று என்ன கேட்க போகிறாங்க? நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட். எவ்வளோ நல்ல ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், பாட்டு இருக்குது, தேர் இருக்குது, பல்லக்கு இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. இந்த ஜனங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமேன்னு. நீ தேடுறது அமைதி தானே, அந்த அமைதி இங்கே இருக்கா?
பாட்டு இருக்கா, பிரசாதம் இருக்கா, நல்ல விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டு போக முடியுமா? யோசனை பண்ணு. எவ்வளோ மரம் நட்டுருக்கேன் நான், 60-70 ஏக்கரால மரம் நட்டுக்கிறேன். உன் மூக்கிலேருந்து போகிற கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இந்த மரங்கள்லாம் ஆக்சிஜனாக மாற்றி உன் மூக்கில் விட்டுக்குது. நீ ஒரு கார்பன் டை ஆக்சைடு விட்டால் உனக்கு 10 ஆக்சிஜன் வந்துருக்குது. ஸோ யூ வில் ஃபீல் ஃப்ரெஷ், யூ வில் ஃபீல் நைஸ் அபவுட் த ஹோல் திங். இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஜனங்களுக்கு என்னென்னா இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே ஓடி நீக்கணும். இந்த ஆடுக்குது இல்லையா, ஆடு என்ன பண்ணும், இதில் கொஞ்சம் தின்னு, இதில் கொஞ்சம் தின்னு, இதில் கொஞ்சம் தின்னும். ஆடு தலைமையர் மாதிரி பாரிஸ் கார்னரில் இறங்கி ஒவ்வொரு கோயிலாக சுற்றிக்கிட்டு வருவாங்க. இவ்வளோதான். எந்த கோயிலுக்கு போனாலும் இருக்கிறது ஒரே சாமி தானே. ஏகன் அநேகன், இருக்கிறது ஒரு கடவுள், ஏகன் ஒன்று, அநேகன் அவன் தான் எல்லாமே தேடிறான். ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் மைக்கு, அதுதான் ஃபேனு, அதுதான் டியூப் லைட்டு. இது எலக்ட்ரிசிட்டி தானே கடவுள். அது நீ எந்த கோயிலுக்கு போனால் எங்கே போய் பார்த்தாலும் ஒன்றே தானே. இதுக்கு எதுக்கு 100 இடத்துல அலைஞ்சின்னு கண்ணுக்கிறேன். நாய் பெற்ற தங்கமெல்லாம் இதுதான் உட்டின்னே இருக்கும். அதை சாப்பிட தெரியாது நாய்க்கு. ஸோ ஆன்மீகம் ரொம்ப ஈஸியான விஷயம். அதை காம்ப்ளிகேட் பண்ணுறது யார்? ஜனங்க தான். இங்கே போகலன்னு அது வராது போலகுது, அங்கே போனால் இது வராது போலகுது, சரஸ்வதி கும்பிட்டா தான் படிப்பு வரும் போலகுது, லட்சுமி கும்பிட்டா தான் துட்டு வரும் போலகுது. ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம், ஏதவன் ஊர், யார் உற்றார் யார் அயலார், எல்லாம் ஒன்றே தான் உலகத்தில். ரெண்டாவது கிடையவே கிடையாது. நீ ஒரு கடவுளை கும்பிட்டா போகிறோம். உனக்கு ஒரு டாக்டர் இருக்கார், ஃபேமிலி டாக்டரு. சாதாரணமாக உனக்கு ஜலிப்பு ஜுரம்லாம் வந்து அவரே மருந்து கொடுத்துருவார். உனக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு மேஜர் இது இருக்குன்னா அவரே ஒரு 20 வருஷமாக என்கிட்ட கலந்துட்டுங்க அப்படின்னு அவருக்கு வேண்டிய சீனியர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய் அவரே கூட ஆப்ரேஷன் தியேட்டரில் உள்ளே வந்து உனக்கு நல்லா பண்ணிவிட்டு வந்துடுவார். அப்போ அந்த மாதிரி நீ எந்த கடவுளை பிடிக்கிறோ அதுதான் உன் ஃபேமிலி டாக்டரு. அதுவே உன்னை கூட்டின்னு போகும். வேறு ஏதாவது ஒரு டிவைன் எனர்ஜி உனக்கு தேவைப்படுது, சப்போர்ட் தேவைப்படுனா உன்னை கூட்டின்னு போகும். அதை விட்டுவிட்டு இங்கே அலையிறது அலைஞ்சதுலேயே டயர்ட் ஆகிவிடுவான். எங்கே சாமி கும்பிட்டு போனேன் இவன் இல்லையா? ஒரு இடத்துல உட்காந்து நிம்மதியாக கும்பிட்றத விட்டுவிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி எங்கே சாமியை கும்பிட்றாங்க இவங்கெல்லாம். ஸோ இதெல்லாம் மக்களுக்கு புரியல. அண்டு ஒரு மித்தில் இருக்கிறாங்க இவங்க, இது வேறு அது வேறுங்கிற மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் சாமி வேறு நீ வேறையே இல்லை. நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயே முருகன். நான் வேறு இல்லை முருகா, நீ வேறு இல்லை, இந்த குணத்தை எனக்கு கொடு நீ அப்படிங்கிறார். அந்த நான் வேறு நீ வேறு இல்லைங்கிறது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அத்வைத்தம், ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆன்மீகம். நான் ஒழிந்து நீ ஆக வேண்டும், எனது யான் எனும் செருக்கு அறுப்பானை வானோர் உலகம் கைகூப்பி தொழும், மீ அண்ட் மைண்ட்ங்கிற ஒரு பாடியில் இன்ஹிபிஷன், பாடி ஈகோ விட்டுட்டு போனால் அவன் ஆகாசத்தில் இருக்கிற எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். இது ஒரு மித்தில் மாட்டிக்கிறாங்க ஜனங்க. இந்த சாமியை கும்பிடுவேன், இல்லை இந்த சாமியாரை தான் நம்புவேன், இன்னொரு சாமியாரை நம்ப மாட்டேன். எந்த சாமியாருக்காவது ஒரு பர்சனல் சைடு இருக்கா? பரமாச்சாரியர் ஆகட்டும், சாய்பாபா ஆகட்டும், சிவசங்கர் பாபா ஆகட்டும், ஜிஆர் ஆகட்டும், யாருக்காவது தனியாக ஏதாவது ஆகணுமா? கடவுளுக்கு வேலை செய்கிறதுக்கு வந்துக்கிறாங்க, அவ்வளோதானே. இதில் இவரை பிடிக்கும் அவரை பிடிக்காது, எனக்கு இவரை பிடிச்சதுனால அவரை பிடிக்காது. இல்லை நீ என்ன பிஹெச்டியாக பண்ணின்னுக்கிற, யாருக்கு எவ்வளோ மார்க் போடலாம், எவால்யூவேஷனு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீ போகிற வழிக்கு புண்ணியம் தெரிவிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்லை. இதில் இந்த ஆராய்ச்சி எல்லாம் உனக்கு என்ன இல்லையா? ஆன்மீகத்தில் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஜனங்க முட்டாளுங்க. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம். ஒய்யி பட்டு இஃப் எல்லாம் கேட்காத, சோதிக்க வேண்டாம். உலகத்தில் எங்கெல்லாம் வெளிச்சிருக்கோ அந்த வெளிச்சம் ஒன்றே தான். இப்போ எம்மேலையும் உண்மையிலையும் பட்டுன்னு இருக்கிற வெளிச்சம் ஒன்று தானே. இப்போ ஆகாசத்தில் பாரு சந்திரன் இல்லை, சந்திரன் இல்லாமையா இருக்குது. இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு தெரியல, ஏதோ மப்பு மறைஞ்சிச்சு. இது இல்லாத போகிறதில்ல, எல்லாமே தான் இருக்குது. காலையில் சூரியன் வந்துச்சு, இப்போ சூரியன் எங்கே அமெரிக்காவில் இருக்குது, இல்லாமல் ஒன்றும் போனதில்லை. ஏன்னா பூமி சுற்றிக்கினே இருக்குது. இப்போ மக்களுக்கு நிஜமான ஞானம் ஆன்மீகம் இதை பற்றியெல்லாம் தெரியாததுனால இவங்களுடைய இக்னரன்ஸில் இவங்க மகான்களையும் எடை போட்டுனேங்கிறாங்க, சாமிங்களையே எடை போட்டுனுக்கிறாங்க. இந்த சாமி பெருசு, அந்த சாமி. கிருஷ்ணர் எதுக்கு கோபிக்கு கூடலாம் அப்படி சுற்றின்னு இருந்தார், நான் கிருஷ்ணரை கும்பிட மாட்டேன்னுவான். கிருஷ்ணர் சுற்றினா உனக்கு என்னடா? இல்லை அவங்கெல்லாம் ரிஷிகளும் சித்தர்களாக இருந்தவங்க. கடவுள் கூட இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டு கோபிகளை வந்து அவர் கூட பிருந்தாவனத்தில் டான்ஸ் ஆடின்னு இருந்தாங்க. இவ்வளோ தானே.
நீ வந்து ஜெண்டர் பாயாசை பிடிச்சிக்கிட்டு கோபிக்கங்க கிருஷ்ணர் கடவுள்னா இப்படி உட்காந்து இருப்பார், நீ போய் அவருக்கு ஒரு மொக்க ஊதுவத்தி கொளுத்தி விட்டு முணுமுணுன்னு சொல்லிட்டா உனக்கு லட்டு பூந்தி எல்லாம் கொடுத்துணுமா கடவுள்? கடவுளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நீ யார் இல்லையா? மக்களுக்கு இதெல்லாம் ஒரு வியாதி, கடவுளை ஆராய்ச்சி பண்ணுறது. கடவுளுடைய புராண கதைகள் என்ன ஆகுதுன்னு அதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணின்னு உட்காந்துக்கிறது. எதுவுமே படிக்க மாட்டீங்க, சும்மா ஒரு அரைக்குறை நாலேஜ். ஒரு கிணத்து தவளைக்கு ஆற்று தவளையை பற்றி தெரியாது. ஒரு ஆற்று தவளை பெரிய வெள்ளம் ஆச்சுன்னு கிணத்துல வந்து ஊந்துச்சு. அப்போது இந்த கிணத்து தவளை கேட்சான், நீ எங்கேருந்து வர்றேன்னு? ஆற்றுலேருந்து வர்றேன்ட்டு. அப்போது கிணத்து தவளை என்ன பிடிச்சான், 2 கை இப்படி வச்சுக்கிட்டு இவ்வளோ பெருசு இருக்குமாறுன்னு, அதோட பெருசுன்னு. 2 காலையும் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெருசு இருக்குமான்னு, இல்லை அதோட பெருசுன்னு. இந்த கிணத்துல இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு ஒரு குதி குச்சி இவ்வளோ பெருசு இருக்குமான்னு, இல்லை அதோட பெருசுன்னு. அப்போ விட்டு எனக்கு புரியலன்னு நினச்சான் இல்லையா? இந்த மரத்தில் புழு நெளிஞ்சின்னு இருக்கும், சாணியில் மரத்துலலாம் நெஞ்சிருக்கும். அந்த புல்கிட்ட போய் தேனுன்னு ஒன்று இருக்குது, நெய்ன்னு ஒன்று இருக்குது, சந்தனம் ஜவ்வாதுன்னு ஒன்று இருக்குது, வா உன்னை கழுவி கொண்டு போய் அதில் போடுறேன்னா ஒத்துக்கன்ற, அதுக்கு இதுதான் கிக்கு. அந்த மாதிரி ஜனங்களுக்கு லோகோ பென்னு ருசி, அவனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. அது சந்தனத்தில் இருக்குதா, நெய்யில் இருக்குதா, தயிரில் இருக்குதா, இல்லை சாக்கடையில் இருக்குதான்றது வந்து அவனுடைய கர்மாவினால் டிசைட் ஆகப்பட்ட ஒரு விஷயங்கள். இவங்ககிட்ட நீ அதோட பெரிய விஷயம் ஒன்று இருக்குன்னா நம்பவே போகிறதில்ல. இப்படி நமக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்கும். ஈவன் கடவுளாக வந்தால் கூட அவங்களுக்கும் இந்த உலகத்தினுடைய நீதிகளின்படி சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்குது, அவங்களுக்கும் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன பர்பஸ்க்காக நீ பண்ணியிருந்தாலும் அதுக்கெல்லாம் காரண காரியங்கள் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஃபிசிக்கல் இப்போ ராவண வதம் உன்னை பொறுத்த மாத்திரம் நியாயம், அதுக்கு தானே ராமாயணம் எழுதினாங்க. ஆனால் ராவணன் பிரம்மத்தை உணர்ந்தவன், ராவண பிரம்மம், சிவன்கிட்டயே சாமவேதம் பாடி மயக்கியவன். ஸோ அவனை கொலை பண்ணிட்டார் ராமர். அது ஒரு பாவம். அதுக்கு என்ன பேர்? பிரம்மஹத்தி தோஷம்னு பேர். பிரம்மஹத்தி அப்படின்னா உலகத்திலே மகாபாவம். அதனால் அவருக்கு வேறு வழி இல்லாமல் ராமேஸ்வரத்தில் ஆஞ்சநேயரை போய் நீ காசியிலேருந்து லிங்கம் கொண்டாடுறான்றால் லேட் ஆகுது. சீதை ராமேஸ்வரத்தில் இந்த மணலில் ஒரு லிங்கம் பிடிச்சி வைக்கிறா, அதை வச்சு ராமர் பூஜை பண்ணது தான் இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாதேஸ்வரர். அப்போ உனக்கு பாவம் போகணுன்றதுக்காக நீ ராமேஸ்வரம் போய் அங்கே 25 ரூபா 50 ரூபா கட்டிட்டு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணின்னு உக்காந்துக்கிறியா? ராமரே அதை தான் பண்ணார். நீ எதை பண்ணியோ அதை அவர் அங்கே பண்ணார். சூரபத்மனை வதம் பண்ணுறாரு சுப்பிரமணிய சாமி. அப்போ அதுக்கு பரிகாரம் பண்ணுமா? அதனால் திருச்செந்தூரில் சூரசம்மாரனை வதம் பண்ண பாவத்துக்கு அவரும் பரிகாரம் பண்ணின்னு உட்காந்துன்னு இருக்கார். சூரசம்மார வதம் ஆன உடனே இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆக்டிவிட்டி என்ன காரணத்துக்காக இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் இருக்கும். ஃபார் எவரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இதுதான் கர்ம தியரி. கடவுளே பூமிக்கு மனுஷ வடிவத்தில் வந்தால் கூட அவருக்கும் கர்மாலாம் இருக்குது, அதை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அண்டு நான் நல்லது தானே பண்ணேன், எனக்கு கொடுத்த வேலை தானே பண்ணேன்னு சொல்ல முடியாது. இவ்வளோ கோடி ஜனங்களில் உன்னை கடவுளுடைய பாத்திரத்தை வகிக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அப்போ அந்த பாத்திரத்துக்கு சுகத்தை மாத்திரம் நீ அனுபவிப்பியான்னா அதனுடைய சுகத்தையும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் கடவுளுங்கிறது ஒரு நான் எக்ஸம்டட் பர்சன் கிடையாது. ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர். இயேசு யார்? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி இதோ வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் கண்ணு கொடுத்தாரு, முடம் நடக்க விட்டார், பேபிசாஸ்னால செத்தவனை பழகி வச்சார். அந்த கர்மாலாம் யார் வாங்குவாங்க? இயேசு தான் வாங்கணும். அதனால் சிறுவில் போய் அந்த கர்மாவெல்லாம் சுமந்தார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார் அவர். நல்லா யோசனை பண்ணு. அப்போ இயேசு விட்டுச்சா? புத்தர் உணவுல விஷயம் வச்சு கொல்லப்பட்டாரா இல்லையா? ரமண மகர்ஷிக்கு கேன்சர் வந்துச்சா இல்லையா? ராமகிருஷ்ணருக்கு த்ரோட் கேன்சர் வந்துச்சா இல்லையா? ராம் சுரத்குமார் சாமிக்கு யூரினரி ட்ராக்டில் கேன்சர் வந்துச்சா இல்லையா? பரமாச்சாரியாருக்கு ஒரு கண்ணு தெரியவே தெரியாது, இவ்வளோ பெரிய முட்டை கண்ணு. இந்த கண்ணு கொஞ்சம் தான் தெரியும். அவருக்கு கிரானிக் அல்சரு, எல்லா ப்ராப்ளமும் இருந்தது அவருக்கு ஹெல்த்தில். அப்போது இவ்வளோ பெரிய மகான் நூற்றுக்கணக்கில் ஜனங்க போய் அவர்கிட்ட எங்கே கஷ்டம் தெரியணும்னு கும்பிட்றாங்க, அவங்களும் தான் கஷ்டப்பட்டாங்க. அதனால் ராமன் ஆகட்டும், கிருஷ்ணன் ஆகட்டும், இயேசு ஆகட்டும், புத்தர் ஆகட்டும், சிரிடி பாபா ஆகட்டும், யாராகட்டும், எல்லாருக்கும் கர்மம் இருக்குது. இந்த உலகத்தில் யார் பிறந்தாலையும் இந்த உலகத்தோட ரூல்ஸ் தான். யூ கான் சே எனக்கு வந்து தேவலோகத்து ரூல்ஸ் தான் அப்ளை ஆகும்னு சொல்ல முடியாது. இந்தியாவில் பிறந்தா இந்தியன் பீனல் கோடு, பிரிட்டனில் இருந்தாக்கா பிரிட்டிஷ் லா. அதாவது அவன் அனுபவிச்சு தான் ஆகணும், எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும். ஸோ நீ யாரையும் பெரிய ஆளுன்னு நினைக்காது, யாரையும் சின்ன ஆளுன்னு நினைக்காது.
ஒரு ட்ராமாவில் ஒருத்தனுக்கு ராஜா வேஷம் கிடைக்கும், ஒருத்தனுக்கு சிப்பாய் வேஷம் கிடைக்கும். 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ராஜா வேஷம் போடுறவன் பியூனாக இருந்து சிப்பாய் வேஷம் போட்டவன் மேனேஜராக கூட இருக்கலாம். அந்த ரோலுக்கு சூட் ஆகுதா இல்லையா, அவ்வளோதான் கணக்கு. கந்தன் கருணை சினிமா வந்துச்சு. அதில் முருகன் யார்? சிவாஜி கணேசனா? இல்லை, சிவகுமார். என்ன, முருகர் வேஷத்துக்கு சூட் ஆகாது. ஆனால் வீரபாகு தேவர் போட்டு அவருக்கு டைலாக்லாம் கொடுத்துருவாங்க இல்லையா. அப்போது சிவகுமார் தான் முருகனாக வருவார். சம்பூர்ண ராமாயணம், அதில் சிவாஜி கணேசன் யார்? பரதன். அதில் ராமர் யார்? என்டி ராமராவ். அவர் தான் உயரமாக நல்லா ஃபேஸெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கார், அந்த ரோலுக்கு சூட் ஆகுது. கிருஷ்ணர் யார்? கர்ணனில் கர்ணன் சிவாஜி. கிருஷ்ணர் யார்? என்டி ராமராவ். அதனால் இந்த உலகத்தில் இதெல்லாம் பாத்திரங்கள். யாராக இருந்தாலையும், நரேந்திர மோடி இல்லை, அமெரிக்கன் பிரசிடென்ட்லேருந்து யாராக இருந்தாலையும் எல்லாம் நடிக்க வந்த பாத்திரங்கள். என்ன, இவங்க எல்லாரையும் ஸ்க்ரீன் பிளே, ஸ்கிரிப்டு, ஆட்டு வைக்கிறது, கூட்டு வைக்கிறது, கொலை வைக்கிறது, பாட்டு வைக்கிறதெல்லாம் ஒருத்தர் இருக்கான், டைரக்டர். அவன் தான் வந்து சுப்ரீம் காட். அவனுடைய போக்கில் இந்த உலகம், அதனுடைய போக்கில் நடக்கும். அதனால் நீ யாரை பார்த்தும் பெரியவங்கன்னு சொல்லாத, யாரை பார்த்தும் சின்னவங்கன்னு சொல்லாத. இதுதான் புறநானூறு. பெரியோர் என வியத்தலும் இளமே, சிறியோர் என மொழிதலும் இளமே. யாரையும் பார்த்து நான் பெரியவன் பயப்பட மாட்டேன், சின்னவங்களையும் யாரையும் ஹியூமிலியேட் பண்ண மாட்டேன். பேரூர் ஆற்றுப்படுவும் பனை போல் காட்சி தெளிந்தினம். ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டால் தண்ணியோட கட்டை ஓடிக்கினே இருக்கும். அந்த மாதிரி இந்த கட்டை இந்த பவசாகரத்தில் ஓடிக்கினே இருக்க வேண்டியது தான். என்னெல்லாம் பார்க்குறியோ பார்த்துக்கும் போயினே இரு. ஸோ வாழ்க்கை என்பது நீ நினைக்கிற மாதிரி காம்ப்ளிகேட்டட் இல்லை. உனக்கு புரியாததுனால அது காம்ப்ளிகேட்டடாக நீ தான் மாற்றிக்கிற. இப்போ நான் சொல்கிற ஃபிலாசபி உனக்கு புரிஞ்சால் நீ ஜாலியாக உட்காந்து இருப்ப. நல்லது வந்தால் என்ன, கெட்டது வந்தால் என்ன. இது ஒரு பாத்திரம், நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ரோல்லன்னு உனக்கு புரியணும். நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்கு உள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன் உனக்கே பரம், நடுக்கடலில் வீழ்கினும் என்னை கரையேற்றுதல் திருவுளமே. நல்லது கெட்டது என்ன, நான் கடலில் விழுந்தால் கூட என்னை நீ தான் காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாவனை வரணும். ஏன்? when God is living inside you in the form of your spirit, அன்றே என்ற நாவியும் உடமை எல்லாமும் கொண்டே என்னையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோ. ஆவி, உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் ஒரு மலை மாதிரி இருக்கக்கூடிய பகவானே, என்னை என்னைக்கு நீ பிடிச்சி அன்றைக்கி நீ பிடிச்சிட்டியப்பா. அன்றே என்ற நாவியும் உடமை எல்லாமும் கொண்டே என்னையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோ. நன்றே செய்வாய் பழையோ செய்வாய் நானே அதற்கு நாயகமே. நல்லதானா என்ன, கெடுதானே, எனக்கு என்ன இருக்குது, எல்லாம் நீ தான், எனக்குள்ளே இருக்கிறது நீ தான், என்னை உருவாக்கணும்னு நீ தான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஸோ ஆன்மீகம் அற்புதமான பாஷை. இதெல்லாம் கற்றுக்கிற சப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் ஞானம். இன்றைக்கி ஜனங்க இதெல்லாம் தெரிஞ்சுன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனுக்கு ஜாதகம், ஜோசியம், தகுடு, வாஸ்து, பரிகாரம், பேரை மாற்றுறது. இல்லை, உன் பேர் குப்புசாமின்னு வச்சுக்கோயேன், அவன் KUUUFPPPP, அதுக்கு அவனுக்கு 50,000 ரூபா கொடுக்கணும். இதுதான் நியூமராலஜி. ஏன் ஒரு பேரை மாற்றி வைக்கிறதுனால மாறிவிடுமா சொல்லு பார்க்கலாம். பஞ்சாயத்து போர்டில் எத்தனை தடவை வீட்டு நம்பரெல்லாம் மாற்றினுக்கிறானுங்க, அவ்வளோ எத்தனை பேர் மாற்றினுக்கிறோம். இப்போ நேற்று வரைக்கும் அந்த வீட்டிலேருந்து நீங்கள் அவன் நம்பர் மாற்றி தாரில் எழுதணுன்னே உன் ஜாதகம் மாறி போயிடுச்சு அதில். ஸோ எல்லாம் வந்து ராங்கு. நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி அறிந்து வைத்திருக்கிற விஷயங்கள் போய். அண்டு எந்த ஒரு இதையும் நீ ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ. எதை விட்டும் ஓடாத, ஒதுங்காத. அண்ட் ஷார்ட்கட்டெல்லாம் தேடாத. நான் தான் சொல்கிறேனே, ராமனும் கிருஷ்ணனும், கிருஷ்ணருக்கு அபவாதம் வந்துச்சு, சம்பந்தம் பண்ணி திருட்டாருன்னு. ராமர்கிட்ட அண்ணானே சொன்னான், இவன் மொண்டாட்டி அவங்ககிட்டயே இருந்துட்டு வந்துக்கிறா, அவளை வச்சுன்னு குடும்பம் வச்சுருக்கிறான்ட்டு. நீ ராமனானாலும் கிருஷ்ணனானாலும் இயேசுவானாலும் புத்தரானாலும் இந்த உலகம் ஒன்றும் விடாது. ஸோ எதிலிருந்து யாரும் தப்பிச்சதா சரித்திரமே கிடையாது. அண்டு நீ அலையிற இல்லையா, அங்கே போகிறது இங்கே போகிறது, அந்த சாமியாரா இந்த சாமியாரா இந்த ஜோசியம் தகுடு, அதை கூட விட்டுரு. என்ன ஆகுதோ ஆகட்டும், துணிஞ்சிரு. அதுதான் முக்கியம். எதற்கும் அஞ்சேன், யாருக்கும் அஞ்சேன், எங்கும் அஞ்சேன், எப்போதும் அஞ்சேன். எவ்வளோ அழகான வார்த்தை பாரு. யாருக்கும் அஞ்சேன், எங்கும் அஞ்சேன், எப்போதும் அஞ்சேன். இது தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோயேன். அப்போ உனக்கு என்ன பயிர் இருக்குது, என்ன வேணால் வரட்டும். சுண்ணாம்பு கால வேலை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, அஞ்சுவோ யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்றார். எதை பார்த்து நான் பயப்பட போகிறதில்லை, என்னை பயப்படக்கூடிய விஷயம்னு ஒன்று உலகத்தில் இல்லை. திருவள்ளுவர் சொல்கிறார், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவா தொழில்.
பயப்படாது, எதை பார்த்தும் பயப்படாது அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஸோ நீங்கள் முதல்ல ஆன்மீகத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயம், கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவே முடியாது இல்லையா? கடவுளுக்கு தெரியாமல் உனக்கு என்ன நடந்துட முடியும்? அதனால் இஃப் யூ ஹவ் டோட்டல் ஃபெய்த் இன் த லார்ட், அவனை மாத்திரம் நம்பிக்கிட்டு உட்காந்துன்னு இரு. என்ன தான் நடக்கட்டும், ஒரு கை குழந்தைக்குது, அவங்க அம்மாவை நம்புதான், அந்த குழந்தைக்கு எப்போ பால் கொடுக்கணும், அதுக்கு என்ன வேணும், குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா போனால் கூட அது என்ன கேலிப்போலையும் மெட்டாசினியும் போட்டால் அம்மா குழந்தைக்கு விடுறா, அவள் தான் மாத்திரை சாப்பிட்டு ஃபீடிங் பண்ணுற போது மாத்திரை மருந்து போகுது. அந்த மாதிரி கடவுள் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேனது நாராயணா என்னும் நாமம். பாலை நின்றுட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய உனினை உருக்கி. இதெல்லாம் தான் ஆன்மீகம் என்பது. என் இடர்களையும் மாதா பிதாவென உன்னை நான் வரித்தேன், இனி யாதாமால் யாதாம் இனி. எல்லா கஷ்டத்தையும் போகிற அப்பா அம்மா நீ தான், எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு. ஸோ என்றைக்கு உனக்கு இந்த நம்பிக்கை நிஜமாகவே வருதோ, என்ன ஆனாலும் டென்ஷன் ஆகிட்டு அந்த பூஜை இந்த பரிகாரம் சொல்லி அலையிறதை நிப்பாட்டுறியோ, அன்றைக்கி உனக்கு புரிய ஆரம்பிக்கும் கடவுள் எப்படின்னு சொல்லிட்டு. திரௌபதி புடவையை துச்சாதனம் ஒருவன் போது கை இப்படி பிடிச்சின்னு இருந்தாலாம். கிருஷ்ணர் வேடிக்கை பார்த்து இருந்தார். இன்னும் ஆபத் பாந்தவா அநாத ரட்சகான் 2 கையும் தூக்கின உடனே புடவை வாங்கின்னு வந்துக்கினேச்சு. அந்த மாதிரி நீ உன்னால் முடியும்னு நம்புற வரைக்கும் கடவுள் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். என் செயல் ஆவது ஒன்றும் இல்லைன்னு 2 கையும் தூக்கு, யூ வில் see help flowing from God. இவ்வளோ தான் ஆன்மீகம். அதனால் உனக்கு நம்பிக்கை என்றைக்கு 100% வருதோ அன்றைக்கி 100% உனக்கு கடவுளை புரிஞ்சிடும். பட் நீ கடவுளை கும்பிட்றதுனாலையோ கடவுளை புரிஞ்சுக்கிறனாலையோ உனக்கு கஷ்டம் வராதுன்னா யார் சொன்னாலும் நீ நம்பாத. நான் சொல்கிறேன் உனக்கு, என்ன நான் பண்ணாத பூஜையா 11 தடவை கைலாச யாத்திரை போயிருக்கேன், 65 தடவை சபரிமலை போயிருக்கேன், 40 தடவை கேதார் பத்ரி அந்த கோயில் இந்த கோயில் போயிருக்கேன், வருஷத்துக்கு ஒருக்கா இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயிலையும் சுற்றியிருக்கேன். ஒரு 1984 ஜபம் பண்ணினேங்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட பேசியிருந்தா கூட நான் உள்ளுக்குள்ளே ஜபம் பண்ணின்னு தான் உட்காந்துன்னு இருக்கேன். இவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணியிருக்கேன், இவ்வளோலாம் கோயில் இதெல்லாம் கட்டி வச்சுருக்குறோம் இல்லையா, எல்லாம் தான் பண்ணியிருக்கிறேன். அப்போது எல்லாருக்கும் வர மாதிரி தானே எனக்கும் ப்ராப்ளமெல்லாம் வருது இல்லையா? ஏன்னா பிறக்கிற போது ஒரு ஜாதகம் வந்துச்சு இல்லை, யாராக இருந்தாலும் பிறக்கிற போது ஒரு ஜாதகம் வரும். இப்போ முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம்ம வசத்தில் இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டு உலகத்தில் பிறக்கிறதில்ல. பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. எது நடக்கிறதோ அதை நீ வேடிக்கை பார்த்தா போகும். அதனால் சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்குது, நீ சாட்சி மட்டுமே மனிதா மனிதா, தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவருமறியா பூடகம். தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவருமறியா பூடகம். என்ன செய்யும் நம் ஜாதகம், இறைவன் மனம் வைத்தால் சாதகம் சாதகம். கதையை எழுதியவன் கடவுள், தலைவிதி இது என்பவன் மனிதன். அவன் கையில் இருக்குது சூத்திரம், அவன் காட்டும் வழி நடிக்கும் பாத்திரம். தேவநிலாவுக்கு ஒரு தேவாரம், அதிலிருந்து ஒரு தலைப்பு, சுதர்மம் காத்தல். நீ உண்மையாக அன்பை பார்க்கவில்லை, அதனால் உனக்கு புரியவில்லை. அன்பென்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்ததென்றால் கம்பர். அன்பு என்றால் என்னவென்று தேவர்களுக்கே புரியாது என்கிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இருந்தால் எலும்பை கூட உலக க்ஷேமத்திற்காக கொடுப்பாய். சூரியன், சந்திரன், காற்று, விண்மீன்கள், நதிகள் எல்லாம் இலவசமாகத்தான் தன் வேலைகளை செய்கிறது. உன்னிடம் எதையுமே கேட்கவில்லை. அந்த மாதிரி சிவசங்கர் பாபா தனக்காக மென்காற்று வீசவில்லை, தனக்காக சோழ நதி பாய்வதில்லை, தனக்காக இயற்கையிலே முகிழ்த்த ஒன்றும் தழைப்பதில்லை, பிழைப்பதில்லை. மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். இதை மாற்றி காண்பித்து விட்டேன் பார். எந்த சுயநலமும் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த கலியுகத்தில் 22 மணி நேரம் கால் கடுக்க நின்று கொண்டு உன்னை உட்கார வைத்து சேவை செய்து கொண்டிருக்கிறான். நீ இதை கூட நம்ப மறுக்கிறாய். சிவசங்கர் பாபா உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நீதான் ஏமாறுகிறேன் என்று முகத்தில் எழுதி வைத்து கொண்டிருக்கிறாயே. 4000 பேரை நான் ஏன் பார்க்க வேண்டும்? நாளையிலிருந்து நான் 100 பேரைத்தான் பார்ப்பேன். 501 ரூபாய் அருள்வாக்கு கட்டணம் கொடுத்து கூப்பன் வாங்கி கொள்ளுங்கள் என்றால் நீ முதலில் நின்று வாங்கிவிடுவாய்.
தினமும் 100 பைத்தியக்காரன் மாட்டுவான். 500 ரூபாய் 100 பேரிடம் வாங்கினால் 50,000 ரூபாய் ஆச்சு. மாதம் 1.5 கோடி. நான் உன்னிடம் கேட்டேனா? இங்கே எந்த பேதமும் கிடையாது. தனியாக அப்பாயின்மெண்ட் கிடையாது. எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்துகிறேன். நீயே பார். ஒளிவு மறைவற்ற ஒரு ஆன்மீகத்தை செய்து கொண்டிருக்கிறேன். 2வது, வேஷம் கட்டி ஏமாற்ற வேண்டும் என்றால் எனக்கு தெரியாதா? ஓசியில் தாடி முளைக்கும். 40 ரூபாய் கொடுத்தால் காதி கிராமோத்பவனில் காவி வேஷ்டி கிடைக்கும். 5 ரூபாய் கொடுத்தால் ருத்ராட்சம் கிடைக்கும். தெரியாதா? அதையெல்லாம் விட்டு ஜாலியாக உன்னை மாதிரியே உடை உடுத்தி கொண்டு உன்னை மாதிரி கூத்தடித்து கொண்டு ஒரு ஆன்மீகம் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை ஏமாற்றுவது என் நோக்கமல்ல. ஒரு மனிதனுடைய கண் சொல்லும் அவன் நல்லவனா கெட்டவனா என்று. வேறு எதுவுமே நீ பார்க்க தேவையில்லை. சங்கரம் சிவசங்கரம். பாராயணம் செய் மனமே தினமே, பாராயணம் செய் மனமே. நாராயணனாம் சிவசங்கர் நாமத்தை பாராயணம் செய் மனமே. 1000 முறை ஜபித்தால் கூட தீராதினித்திடும் திருநாமம். பல்லாயிரமா மந்திரங்களாயினும் அனைத்திலும் மூலம் திருநாமம். பாராயணம் செய் மனமே தினமே. பொல்லா பிணியும் பொல்லா துயரும் நில்லாதோட்டும் திருநாமம். இல்லார் என்பார் ஜபித்தால் போதும் எல்லாம் அருளிடும் திருநாமம். பாராயணம் செய் மனமே தினமே. கல்லாயிருந்த மனதினர் யாரும் ஒரு சொல்லாய் புகழும் திருநாமம். சொன்னால் மயக்கும் திருநாமம். இதை சொன்னால் போதும் அருள் கூடும். பாராயணம் செய் மனமே தினமே. பாராயணம் செய் மனமே. நாராயணனாம் சிவசங்கர் நாமத்தை பாராயணம் செய் மனமே. பாராயணம் செய் மனமே தினமே. பாராயணம் செய் மனமே. அன்னையாகி தந்தையாகி அருள் நிறைந்த தெய்வமாகி என்னை ஆள வந்து நின்றாய் எந்தை சிவசங்கரனே. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே. ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மை ஆழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம்
சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.